திருச்சி மாவட்டம் வயலூர் முருகன் கோவிலில் பால்குடம் எடுத்து வந்த பக்தர்கள் நீண்ட நேரமாக வெயிலில் காத்திருப்பதாக போலீசாரிடம் கூறிய பக்தர் ஒருவரை ஜீயபுரம் டிஎஸ்பி பழனி என்பவர் ஒருமையில் தரக்குறைவாகவும் ஆபாசமாகவும் திட்டி பேசிய வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. முதலில் இந்த வீடியோவை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம் ராசினி. திருப்புகளை உலகிற்கு அளித்த அருணகிரிநாதருக்கு முருகபெருமான் அருள்பாலித்த திருத்தலமான திருச்சி மாவட்டம் குமாரவயலூர் முருகன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். பங்குனி உத்திர திருவிழா நேற்று வெகு விமர்சையாக தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. குமாரவயலூர் திருக்கோயில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி எடுத்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து நிறைவேற்றினார். மேலும் ஆயிரக்கணக்கான பகுதி நீண்ட வரிசையில் நின்று முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் குமாரவயலூர் முருகன் கோயில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களிலிருந்து பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ் காவடி வருவதற்கு தெற்கு வாசல் வழியாக உள்ளே அனுமதிப்பார்கள். ஆனால் நேற்று உள்ளே அனுமதிக்காததால் ஆயிரக்கணக்கான நீண்ட வரிசையில் வெயிலும் பொருட்படுத்தாமல் காத்திருந்தனர். முருகனுக்கு எப்போதும் அந்த தெற்கு வாசல் வழியாக வரும்போது முருகனுக்கு பாலை ஊற்றி தரிசனம் செய்து செல்வார்கள். கடுமையான வெயிலாக இருந்த போதும் நீண்ட வரிசையில் நின்றுள்ளனர். அப்போது பக்தர் ஒருவர் குடும்பத்துடன் கோயிலுக்கு தரிசனம் செய்வதற்கு வந்தவர் நேர்த்திக்கடனாக மொட்டை எடுத்துக்கிட்டு அந்த வரிசையில் நின்றுள்ளார். அப்போது பல மணி நேரமா நாங்கள் நிற்கவும் இவர்கள் முதல்ல உள்ளே அனுப்புங்கள் என்று கூறியுள்ளார். அப்போது அங்க அந்த காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். சிறிது சிறிதாக மக்களை அனுப்பினால் கூட்டம் கொஞ்சம் குறையும் என்றும் கூறியுள்ளார். ஆனால் அப்போது பாதுகாப்பு பண்ணியிருந்த ஜீயபுரம் டிஎஸ்பி பழனி என்பவர் அந்த பக்தரை அநாகரிகமாக கோவில் என்று பாராமல் திட்டியது மற்றும் பக்தர்களை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஜீயபுரம் டிஎஸ்பி பழனி தலைமையில் செருப்பால் அடிப்பேன் போன்ற கடும் சொற்களாலும் ஒருமையிலும் பேசியுள்ளார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. கோவிலுக்கு செல்ல முயலும் பக்தர்கள் தவறாக நடந்து கொண்டாலும் அவரை சரியான வழியில் செல்ல காவல்துறை நல்ல முறையில் அணுகியிருக்கலாம். ஆனால் இது போன்ற ஆபாசமாகவும் ஒருமையிலும் கடும் சொற்களால் காவல்துறை அதிகாரி ஒருவர் பேசியது தற்போது வைரலாகி வருகின்றது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் பலரும் கோரிக்கை வைக்கின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த உதவி ஆய்வாளர் ஒருவர் ஒருமையில் பேசியதாக டிஐஜி வருண்குமார் நடவடிக்கை எடுத்திருந்தார். தற்போது டிஎஸ்பி பழனிக்குமார் ஒருமையில் பேசுவதற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினமும் டிஐஜி வருண்குமார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி.